ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய 9வது மாநில மாநாடு இன்றும் நாளையும் மதுரையில் நடக்குது. எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்பது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை மாநில தலைமை கூட்டுறவு வங்கியோடு இணைத்து தமிழ்நாடு வங்கி என்ற வங்கியை உருவாக்க வேண்டும். அவ்வாறினால்தான் கிராமப்புற வேளாண்மை கூட்டுறவு சங்க உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதிக கடன் கொடுக்க முடியும், குறைந்த வட்டியில் கடன் கொடுக்க முடியும். அதாவது இப்போ 7%னா 5.25% கொடுக்கலாம். அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய மானியம் அது குறைஞ்சதுன்னு சொன்னால் இன்னும் குறையும். ஆக விவசாயிகளுக்கு குறைந்த விதத்தில் வட்டியில் கடன் கொடுப்பதற்கு எங்களுடைய கோரிக்கை என்பது வழிவகுக்கும். அது மட்டுமல்லாமல் மாநிலம் முழுதும் ஒரே சாஃப்ட்வேரு, ஒரே டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் செலவுகள் குறையும். ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற போது சிறப்பாக இருக்கும். சமீபத்தில் கேரளாவில் 3 ஆண்டுகளுக்கு முன்னே இதே போன்ற ஒரு கூட்டுறவு வங்கியை கேரள கூட்டுறவு வங்கி என்ற வங்கியை ஆரம்பித்தார்கள். அது இன்று ஆசியாவிலே மிகப்பெரிய கூட்டுறவு வங்கியாக இருக்குது. கேரளத்தில் 14 மாவட்டம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 24 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் இருக்குது. அவங்களோட 2 மடங்கு பெரிய மாநிலம். நம்ம 2.5 மடங்கு நமக்கு டெபாசிட் பொட்டன்ஷியல்ஸ் அதிகம். நாம் இந்த கோரிக்கையை ஏற்று அமுல்படுத்தினால் தமிழகத்தில் இந்த தமிழ்நாடு வங்கியினுடைய ஆரம்ப மூலதனமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வரும். இப்போ தனித்தனி வங்கியாக இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியல. 60,000 கோடிக்கு மேலே டெபாசிட் கிடையாது. கேரளத்தில் இப்போவே 1.25 லட்சம் கோடி டெபாசிட் இருக்குது. 14 பேங்க் எங்கே, 24 பேங்க் எங்கே? ஆக இது இந்த முக்கியமான ஒரு கோரிக்கை. அடுத்தது நகர கூட்டுறவு வங்கிகள். நகர கூட்டுறவு வங்கிகள்லாம் தமிழ்நாட்டில் 127 வங்கிகள் இருக்குது. அதில் இன்றைக்கி இந்திய ரிசர்வ் வங்கி அவங்க ஏராளமான கட்டுப்பாடுகளை போடுறாங்க. அதை தாங்க முடியல. இல்லை, அது அமுல்படுத்தலைன்னு சொன்னால் ஃபைன் போடுறாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த வங்கியை லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கூட்டுறவு வங்கிகளை அது நாளடைவில் இல்லாமல் செய்துவிடும். அதனால் மண்டல அளவில் ஒரு 10-15 வங்கிகளுக்கு ஒரு மண்டலமாக பிரித்து அது ஒரே வங்கியாக பண்ணலாம். அதனால் அந்த வங்கி இந்த பேர் அந்த பேர் இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தோடு அல்லது முக்கியமான பேரோடு இணைத்து நம்ம அந்த மண்டலங்களை உருவாக்கலாம். ஆக அப்படி இந்த வங்கிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சுருக்கோம். இது 2 தான் முக்கியமான சீர்திருத்த நடவடிக்கைகள். அடுத்தது மாநில அரசாங்கத்துடைய நிதி அனைத்தும் கூட்டுறவு வங்கிகளை வைக்கணும். ஏற்கனவே அரசாணை இருக்குது 15% வைக்கணும்னு சொல்லிட்டு. அது 25% உயர்த்தி இப்போ அரசாணை மாற்றிருக்காங்க. ஆனால் அதை கூட பண்ணுறதில்லை. ஒன்று ப்ரைவேட் செக்டர் வைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் வைக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் இன்றைக்கி என்ன நிலைமைன்றது தெரியும். ஆனால் கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளில் மாநில அரசாங்கத்தின் நிதி சேகரிப்பது என்பது தான் சிறப்பாக இருக்கும். அப்படி தான் பல மாநிலங்கள் இருக்குது. கேரளாவில் அப்படி தான் இருக்குது. அதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மற்றொரு கோரிக்கை என்பது ஊழியருடைய கோரிக்கைகள். ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, பென்ஷன் போன்ற கோரிக்கைகள்னால் பலம் பொருந்திய வங்கியாக இருந்தால் கொடுக்கறதுக்கு வசதி இருக்கும். பலமான வங்கிகள், நகர வங்கிகள், கேரளா தமிழ்நாடு வங்கி போன்ற வங்கிகள் இருந்ததுன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த முக்கியமான கோரிக்கைகள் உள்ளடக்கி தான் இந்த மாநாடு நடக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மாநில அரசாங்கத்தை, அரசியல் கட்சிகளை, அனைத்து அரசியல் கட்சிகளையும் இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பார்க்கலாம், அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து போகிறோம். கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்கு. அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கங்களும் போராட்டங்களை முன்னெடுக்கும். அதெல்லாம் நீங்கள் முன்னெடுப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக முன்னெடுப்போம்.
அரசு ஊழியர்கள் வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை எதிர்த்து இதை அமலாக்க கோரி போராடுறாங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை. இது எங்களுக்கு வந்து பென்ஷனே கிடையாது. மத்திய வங்கிகளுக்கு ஒரு 5500 கருணை ஓய்வூதியம் மாதிரி கொடுக்குறாங்க. அது கூட கலைஞர் காலத்தில் 2500 எங்களுடைய தலைவர் ஊரா வரதராசன் நம்முடைய கூட்டுறவு வங்கியுடைய சம்மேளனத்தின் கோரிக்கை தான் நிறைவேற்றுறாங்க. அது மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு ஒப்பந்தத்துலேயும் 1000 நேற்று இப்போ 5500 வந்திருக்கு. அவ்வளோதான். அது குறைந்தபட்சம் 10,000 கொடுக்கணும்னு கேட்குறோம். அதுக்கான வந்து 443 கோடி நிதி ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்தந்த வங்கிகளுடைய லாபத்திலேருந்து. அதே மாதிரி நகர கூட்டு வங்கிகள் இல்லையா, நல்ல பலம் பொருந்திய வங்கிகள் இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் வளமாக பார்த்தலாம். அவங்களுக்கு இதே மாதிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வாங்குறது போல் ஒரு 10,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அது இப்போ இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கி வந்து முடிகிற தருவாயில் இருக்கும்போது கூட இன்றளவும் அவர்கள் பண்ணலை. ஒரு சாதாரண மகளிர் உரிமை திட்டம்லாம் உருவாக்குறாங்க. ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபா கூட நகர கூட்டுறவங்களுக்கு கிடையாது. 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு ஒருவித பயனும் இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் நாம் அது நல்லா பண்ண முடியும். வங்கிகள்லாம் லாபம் பெற்றக்கூடிய வங்கிகளாக இருக்குது. நிறைய வங்கிகள் வந்து வருமான வரி கட்டக்கூடிய வங்கிகளாக இருக்குது. அதான் வருமான வரிகள் கட்டக்கூடிய வங்கிகளாக இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் மாநில அரசு கண்டிப்பாக நிறைவேற்றணும். கேரளத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எதுவும் உலகத்தில் நடக்காது ஒன்று நான் கேட்கல. ஏற்கனவே இருக்குது. அது தொழிலாளர் சார்ந்த அரசாங்கம் நாங்கள், திராவிட மாடல் அரசாங்கம் நாங்கள்னு சொல்லக்கூடிய மாநில அரசு அவர்களுடைய மாடலில் எங்களுடைய கோரிக்கைகளையும் சேர்த்துக்கணும்னு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அரசு திட்டங்களையும் அமுலாக்கக்கூடிய வங்கி வேலைகளை கூட்டுறவு வங்கிகள் செய்யுது. உங்களுக்கு மாநில அரசுக்கு ஒற்ற துணை நண்பன் நாங்கள் தான். எங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் பாருங்கன்னு கேட்குறோம். வேறு ஒன்று செயலாளர்களை சந்திச்சிருக்கீங்களா? கூட்டுறவுத்துறை செயலாளர் சந்திருக்கோம். மாநில முதல்வருடைய முதன்மை செயலாளர் சந்திருக்கோம். சீஃப் செக்ரட்டரி சந்தித்து சொல்லியிருக்கோம். முதல்வருக்கு நேரடியாக கடிதங்களை நாங்கள் அனுப்பியிருக்கோம். அமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். நாங்கள் பார்க்காத ஆளே கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகள்லாம் தொடர்ந்து இப்போ வந்து ஏன் தமிழ்நாடு வங்கியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு புக்லெட்டே இந்த மாநாட்டில் வெளியிட்டிருக்கோம். பத்திரிகையாளர்லாம் நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பத்திரிகைகளில் நீங்கள் நல்லா எழுதலாம், ஊடகங்களை விளம்பரப்படுத்தலாம். அது வந்து சாதாரண ஏழை எளிய விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான ஏற்பாடு என்பது தான் எங்களுடைய இது. கிராமப்புற பொருளாதாரம் வளரணும்னு சொன்னால் $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் சொல்கிறார். கிராம மக்கள் வளராத அது $1 ட்ரில்லியன் வராது. அதுக்கு ஒரு துணையாக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ அரசு நிதியெல்லாம் ஏன் இந்த போட மாட்டேன்றாங்க. போடணும். இவங்களுக்கே கூட்டுறவு நம்பிக்கை இல்லை. நேராக பார்த்து சொல்கிறோம், கூட்டுறவுலாம் ரிஸ்க்குங்க. வரக்கூடிய ஆளுங்களும் போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் சாப்பிட்டு போயிடுவான். அரசே நம்ப மாட்டேன் அப்படின்னு அவங்களும் நம்ப மாட்டாங்க. யாரை அப்பாயின்ட் பண்ணுறது? அது எலெக்ஷன் பண்ணி யார் வர்றாங்க? இப்போ திமுக காரங்களும் திமுக வருவாங்க, அதிமுக காரங்களும் அதிமுக வருவாங்க. ஆனால் இவங்க அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? நோ அதெல்லாம் ஆபத்து, இவங்கக்கிட்ட உங்களை நம்பிலாம் போட முடியாது. இதை நாங்கள் இவங்க மட்டும் சொல்லலை, அமித்ஷாவே சொன்னார். ரூபாய் மதிப்பிழப்பு நடவடிக்கையில் மத்திய கூட்டுறவு வங்கிகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அமித்ஷாவே. குஜராத்தில் அவரே கூட்டுறவுத்துறை அமைச்சராக இன்றைக்கி இருக்கார். அப்படியே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறாங்க பாருங்க. ஏதோ அவங்க கட்சிக்காரர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு, பதவி கொடுக்கறதுக்கான இந்த அமைப்பை பயன்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு செய்யக்கூடிய வேலையாக அவங்க செய்யலை. அதுதான் வந்து எங்களுடைய வருத்தம். அது செய்யணும்னு நாங்கள் போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். வேலை உட்பட எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடுவோம். கொடுக்குற ஒரே அமைப்பு கூட்டுறவு. ஆமாம், இப்போ ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அது கூட்டுறவு மூலம் நாங்கள் தான் கொடுக்குறோம். 2 நாளில் 7 நாளில் கொடு, 3 நாளில் கொடு, 2 நாளில் கொடுத்துருவாங்க. டக்குன்னு கடைசி நேரத்தில் முடிவு எடுப்பாங்க. இதெல்லாம் இந்த வேலைகள்லாம் நாங்கள் தான் செய்கிறோம். ஆனால் வந்து மாநில அரசாங்கம் எங்களை கண்டுக்கல. ஊதியம் இது இல்லை, பென்ஷன் இல்லை, எங்களுடைய இது மாதிரி வங்கிகளை வளப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய கோரிக்கை ஏற்றுக்கல. இதெல்லாம் எங்களுடைய குறைபாடாக இருக்குது. இதுதான் இந்த மாநாட்டில் விவாதித்து
முடிவாக தீர்மானமாக எடுப்போம். இங்கே நிறைவேற்ற இருக்கிற தீர்மானங்களை நீங்கள் உங்களுக்கு புத்தகமாக வெளியிட்டு அதை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அரசு தள்ளுபடி வட்டி. அதே மாதிரி அரசு வந்து கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. விவசாய கடன், நகை கடன் தள்ளுபடி பண்ணிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதற்கான வட்டி கொடுக்குறதே இல்லை. அப்புறம் பொதுமக்களோட பணம். அப்போ என்ன, நாளைக்கு ஊதியம் வரும்னு வரும்போது உங்கள் பேங்க் நஷ்டம் ஆயிடுச்சிங்கம்பாங்க. இவங்க வட்டி கொடுத்தாங்கன்னா நஷ்டம் ஆகுது. இப்போ நகை கடன் நாங்கள் கொடுக்குறோம், பொதுமக்கள்கிட்ட வந்து வட்டி வசூல் பண்ணுறோம். வட்டி வசூல் பண்ணாத அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வட்டி யார் கொடுக்குறது? அரசு தானே தரணும். அதை கொடுக்க மாட்டாங்க. அசல் மட்டும் தள்ளுபடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு க்ளீன் சீட்டு கொடுத்துருவாங்க, ரசீது கொடுத்துருவாங்க, நகை கொடுத்துருவாங்க. ஆனால் வட்டி தர வட்டி மட்டும் வட்டி காசு தர மாட்டாங்க. இதனால் நிறைய மாவட்ட மத்திய கூட்டுறவுகளுக்கு நிதி இழப்பு ஏற்படும். அது முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ முடியுமோ அதை கவர் பண்ணுங்க. என் பேர் தமிழரசு, கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய மாநில தலைவர், பிஎஃப்ஏனுடைய மாநில தலைவர்.